பலாப்பழம் வச்சு இது போல வித்தியாசமா ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்க. குட்டீஸ்லாம் நல்லா கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷணதசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சக்கப்பழத்தை விதையை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சக்கச்சோளம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுட்டு அரை கப்பு சீனியை இந்த கடாய் முழுக்க பரத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு இதை கலந்து விடாம இந்த சீனியை உருக விடுங்க. இது போல பிரவுன் கலர்ல உருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மெதுவா கரண்டி வச்சு கலந்து விட ஆரம்பிச்சிடுங்க. சீனி கரைய நல்லா கலந்து விடுங்க. சீனி முழுமையா கரைஞ்சிட்டு இந்த அளவுக்கு தேன் கலர் வரணும், அது வரைக்கும் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தீயை நல்லா குறைச்சிடுங்க. அரை கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த கேரமல் கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இது முழுமையா கரையிற வரைக்கும் தண்ணியை ஊத்தி கலந்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல சக்கப்பழம், அது எல்லாத்தையுமே இப்போ இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை கொதிக்க விடுங்க. அதுல இருக்கிற தண்ணி வத்தி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சிருங்க. இந்த கேரமல்லையே இந்த சக்கப்பழம் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திட்டு அந்த சக்கப்பழமும் நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இறுகி வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல இந்த அளவுக்கு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட அரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. அரை கப்பு சீனி அப்படிங்கிறது மிதமான இனிப்பு தான். உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும்னா நீங்க 3/4 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு குக்கரோட மூடியிலேருந்து கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை சூடு பண்ணுங்க. இப்போ குக்கர் சூடாகக்கூடிய அதே நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை அடிச்சு ஊற்றிக்கோங்க. 2 முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா விஸ்கு வச்சு நல்லா நுரைச்சு வர வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சு வரணும். இப்போ இதோட அரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்துடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சீனி கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இது மேல ஒரு அரிப்பு எடுத்து வச்சுட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இதை கோதுமை மாவுல தான் செய்யறேன். இதை நீங்க மைதாலையும் செய்யலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை ஜலிச்சிடுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை ஒரே டைரக்ஷன்ல அழகா மெதுவா கலந்துடுங்க. நம்ம கேக் மாவு கலந்து எடுப்போம்ல, அதே மாதிரி இதை கலந்து எடுத்துருங்க. இப்போ நாம சக்கையை கேரமெல்ல வேக வச்சு ஆற வச்சிருந்தோம்ல, அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. முழுசையும் சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமா மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப மறுபடியும் இதை நல்லா கலந்துடுங்க. மாவு ரொம்ப இறுக்கமா இருந்த மாதிரி இருந்தால் லைட்டா தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப பாருங்க, மாவோட பக்குவம் இதுதான். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும், இதை விட லூஸா இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடியா இருக்கு. இப்போ ஒரு கேக் ட்ரேல கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு லைட்டா மாவையும் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவை அந்த கேக் ட்ரேக்கு மாத்திடுங்க. கேக் ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்துக்குள்ள இந்த மாவை மாத்திக்கோங்க. இப்போ கடைசியா கொஞ்சமா சக்கப்பழம் மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த சக்கப்பழத்தை இந்த மாதிரி மேல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்க, நான் வீடியோல காட்டுற மாதிரி அங்கெங்கயா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா லெவல் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அவ்வளவுதான். இது போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரை அடுப்புல சூடு பண்ண வச்சிருக்கோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரோட மூடியை திறந்துட்டு உள்ள கவனமா வச்சிடுங்க. இப்போ குக்கரை மூடிட்டு மிதமான தீயில வச்சுட்டு 40ல இருந்து 60 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா இடையிடையே மூடியை திறந்துட்டு ஒரு கத்தி இல்லைன்னா குச்சியால குத்தி பாருங்க. ஒட்டாம பச்சை மாவு மாதிரி இல்லாம வரணும். நல்லா வெந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக் ட்ரேயை கவனமா வெளியில எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியால ஓரங்களை எடுத்துட்டு அப்படியே கமத்திடுங்க. ஈஸியா வந்துடும். இதை நீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க. அப்பந்தான் பிஞ்சு போகாம இருக்கும்.
இது சாப்பிட நல்ல சுவையா வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா பலாப்பழம் வச்சு இந்த வித்தியாசமான கேக் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இந்த பலாப்பழம் வச்சு ஸ்வீட் உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.